ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த லெக்சர்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா எல்சி ஆசிலேஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்ஸை பத்தி தான் பார்ப்போம். ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த எல்சி ஆசிலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி அடுத்த லெக்சர்ல சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதோட இந்த லெக்சரை ஜேஇ மெயின்ஸ் அளவுக்கு இதுல க்ளோஸ் ஆகுது. எல்சி ஆசிலேஷன் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இப்போ இந்த சாப்டர் பேர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஏசி சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணிருப்போம் நம்ம எல்லாத்தையுமே ஆர் எல் சி. இது வந்து ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட். இது வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல கனெக்ட் பண்ணி இது எப்படி பிஹேவ் பண்ணுது, பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட், பியூர் இண்டக்டிவ், பியூர் கெப்பாசிட்டிவ், அப்புறம் வந்து சீரிஸ் ஆர்எல், சீரிஸ் ஆர்சி, இந்த மாதிரியான சர்க்யூட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரெசனன்ஸ், அதுக்கப்புறம் பேண்ட்வித், குவாலிட்டி ஃபேக்டர், ரேடியோ டியூனிங்க்கு எப்படி யூஸ் ஆகுது, இது எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. என்னன்னா எல்சி ஆசிலேஷன். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்குவோம். இந்த கெப்பாசிட்டர் நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டிசி சோர்ஸ், ஓகேவா, ஒரு டிசி சோர்ஸ்ல கொடுத்து இதை சார்ஜ் பண்ண போறேன். ஸோ இனிஷியலி இதுல சார்ஜ் வந்து 0 இருக்கும். இதை நான் ஒன்ஸ் சார்ஜ் பண்றேன். இதுல வந்து பொட்டன்ஷியல் பி, இதுல கெப்பாசிட்டன்ஸ் சினா கியூ ஈக்குவல்ஸ் டு சிவி அப்படின்ற அளவு இது வந்து சார்ஜ் ஆயிரும் இந்த கெப்பாசிட்டர், ஓகேவா. அப்ப இந்த சார்ஜ் இந்த கெப்பாசிட்டர் பிளேட்ல எப்படி இருக்கும், இங்கிட்ட வந்து மைனஸ் கியூ, இங்கிட்ட வந்து பிளஸ் கியூ, இந்த மாதிரி வந்து இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆயிரும், ஓகேவா. இப்ப இந்த சார்ஜ் ஆன கெப்பாசிட்டரை எடுத்து கெப்பாசிட்டர்ல வந்து சார்ஜை ஸ்டோர் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இந்த பிளஸ் கியூ மைனஸ் கியூ சார்ஜ் வந்து அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கும். நான் ஒன்ஸ் பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டாலும் அதுக்குள்ள அந்த சார்ஜ் வந்து அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதை நான் ஒரு இண்டக்டர் கூட கனெக்ட் பண்ண போறேன், ஓகேவா. இதுல நான் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸுமே கொடுக்கல. ஒரு கெப்பாசிட்டரை எடுத்து சார்ஜ் பண்ணிட்டு அந்த சார்ஜர் கெப்பாசிட்டரை ஒரு இண்டக்டர்ல கனெக்ட் பண்ண போறேன், ஓகேவா. இப்போ நான் கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகுறதால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், ஓகேவா. ஸோ கரண்ட் ஐ, இந்த ஐன்ற கரண்ட் வந்து இதுல ஃப்ளோ ஆகும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்ப இண்டக்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டா எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். கெப்பாசிட்டர் பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளேட்ஸ்க்கு இடையில இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் எனர்ஜிய. இதே இது இண்டக்டரை பொறுத்தவரை மேக்னெட்டிக் ஃபீல்டா எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா. சோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஓகே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கெப்பாசிட்டர்ல உள்ள எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், இண்டக்டர்ல உள்ள மேக்னெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், ஓகேவா. ஒரு இடத்துல கெப்பாசிட்டர்ல சார்ஜ் வந்து 0 ஆயிரும், அதாவது எனர்ஜி வந்து 0 ஆயிரும். அண்ட் இண்டக்டர்ல வந்து மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இண்டக்டர்ல உள்ள மேக்னெட்டிக் எனர்ஜி குறைய ஆரம்பிச்சிடும், கெப்பாசிட்டர் உள்ள எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெண்டும் லூப்ல இருக்கிறதால ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர்ல உள்ள எனர்ஜி அதிகமாகும், இதுல கம்மியாகும். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் அதிகமாகும், கெப்பாசிட்டர் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்கும். பேசிக்கலா என்ன நடக்குதுன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஆசிலேஷன், எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன் வந்து நடக்குது. ஸோ இதனாலதான் இது வந்து எல்சி ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட் டைம் t is equal 0, அட் டைம் t is equal 0ல Q வந்து மேக்ஸிமம் சார்ஜா இருக்கும், Q ஈக்குவல்ஸ் டு Q நாட்டா இருக்கும், ஓகேவா. அட் டைம் t is equal 0ல மேக்ஸிமம் சார்ஜா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சார்ஜ் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படியே Q நாட்ல இருந்து குறைஞ்சு 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 Q வந்து அப்படியே 0 ஆயிரும் ஒரு கட்டத்துல. இதே நேரத்துல இண்டக்டர்ல பாத்தீங்கன்னா, இண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ, ஃபர்ஸ்ட் வந்து இண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோவே இருக்காது, ஓகேவா. இண்டக்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் ஃப்ளோவே இருக்காது, I equal to 0. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சார்ஜ் வந்து குறையுது இல்லையா, இது வந்து குறையிறதால கரண்ட் ஃப்ளோ ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா ஐன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகி எப்போ வந்து இந்த சார்ஜ் ஃபுல்லா டிஸ்சார்ஜ் ஆகுதோ இப்போ இங்க வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதான் வந்து என்னன்னா ஐ நாட், ஓகேவா. ஐ நாட் திரும்பி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஐ நாட் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆகி ஒரு கட்டத்துல 0 ஆகும். எப்போ வந்து இது இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த இந்த ரீஜியன்ல இது வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது இல்லையா, அடுத்த ரீஜியன்ல இது வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 0ல இருந்து கியூ ஆயிட்டு கியூல இருந்து கியூ நாட் மேக்ஸிமம் சார்ஜ் வந்து ரீச் ஆயிடும். ஸோ இந்த ரீஜியன் வந்து டிஸ்சார்ஜிங் சார்ஜிங்.
டிஸ்சார்ஜிங் மாத்தி மாத்தி நடந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இண்டக்டர்லயும் மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும், திரும்பி ஸ்டோர் ஆகும், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி நடக்கும். இதுதான் வந்து எல்சி ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஆஃப் த கெப்பாசிட்டர், அதை வந்து நான் இசி அப்படின்னு சொல்றேன். எனர்ஜி ஆஃப் த கெப்பாசிட்டர் ஃபார்முலா என்னன்னா Q² டிவைடட் பை 2C. அதாவது கெப்பாசிட்டர்க்குள்ள எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்குன்ற Q² டிவைடட் பை 2C. அதான் வந்து கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய சார்ஜ். இண்டக்டர்ல எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ½ Li². ஓகேவா? எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதை பொறுத்து இண்டக்டர்ல வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அப்ப EL = ½ Li². ஓகே. இப்ப இந்த மொத்த சர்க்யூட் இருக்கு இல்லையா, இந்த மொத்த சர்க்யூட்ல உள்ள எனர்ஜி எவ்வளவுனா E. இந்த மொத்த சர்க்யூட்டோட எனர்ஜி வந்து E. அந்த E வந்து என்னதுன்னா VC பிளஸ் EL. எனர்ஜி ஆஃப் த கெப்பாசிட்டர் பிளஸ் எனர்ஜி ஆஃப் த இண்டக்டர் தான் E. இந்த E இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது கெப்பாசிட்டர் எனர்ஜி ஸ்டோர் அதிகமாச்சுன்னா இண்டக்டர்ல கம்மியாகும், கெப்பாசிட்டர்ல கம்மியாச்சுன்னா இண்டக்டர்ல அதிகமாகும். மொத்தத்துல இந்த ரெண்டுடைய அடிஷன் குவான்டிட்டி. ஏன்னா நம்ம எனர்ஜி அந்த சர்க்யூட்டுக்கு வெளியில இருந்து கொடுக்கவும் இல்லை, அந்த சர்க்யூட்டும் எனர்ஜி வந்து டிசிபேட் பண்ணல. அதனால மொத்த எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். EC பிளஸ் EL அப்படின்ற குவான்டிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இப்ப E = Q² by 2C பிளஸ் ½ Li². இந்த டேர்ம் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேவா? டைம் t = 0. t = 0ல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும்? கெப்பாசிட்டர்ல வந்து ஃபுல் சார்ஜுமே இருக்கு. ஓகேவா? கெப்பாசிட்டர்ல ஃபுல் சார்ஜ் இருக்கு. அந்த இனிஷியல் சார்ஜ் வந்து Q0ன்னு சொல்றேன். நான் வந்து டிசி சோர்ஸ்ல சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அததான் வந்து நான் Q0 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப Q0² டிவைடட் பை 2C இருக்கும் at time t = 0. இண்டக்டர்ல at time t = 0ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும்னா 0 கரண்ட். ஓகேவா? இனிஷியலா இண்டக்டர்ல கரண்டே ஃப்ளோ ஆகாது. ஸோ ½ Li². I வந்து 0 இங்க. அப்ப பாத்தீங்கன்னா டைம் t = 0, Q0² டிவைடட் பை 2C அப்படின்றது தான் ஸ்டோர்டு எனர்ஜி. ஓகே. இப்ப E = Q0² டிவைடட் பை 2C. இப்ப ஆஃப்டர் சம் டைம், அதாவது மொத்த கெப்பாசிட்டருமே ஃபுல்லா வந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே Q வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். I வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா I0 ஆயிரும். ஸோ அப்ப வந்து எனர்ஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0² டிவைடட் பை 2C பிளஸ் ½ Li0². இதுல பாத்தீங்கன்னா எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு ½ Li0² ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். ஏதோ சம் டைம் t-ல இன்பிட்வீன் வேல்யூஸ்ல இது வந்து சார்ஜ் ஃபுல்லா இருக்கப்ப, கெப்பாசிட்டர் ஃபுல்லா சார்ஜ்ல இருக்கப்ப இந்த இது, எப்ப வந்து கெப்பாசிட்டர் ஃபுல்லா டிஸ்சார்ஜ் ஆகுதோ அப்ப இந்த இது இண்டக்டர்ல மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த 3 இது இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 இதுவுமே ஈக்குவல். இந்த மூணுமே E தான். நான் சொல்லிட்டேன் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேவா? கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே வரும், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த இண்டக்டர் அதிகமாயிட்டே வரும், அடுத்து கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த இண்டக்டர் கம்மியாயிட்டே வரும், கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிட்டே வரும். ஸோ இது மூணுமே ஈக்குவல் அப்படின்றதால E = Q0 divided by 2C equals to Q by 2C, Q² by 2C half Li² equals to ½ Li0². இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எனர்ஜி ஆசிலேட்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில எனர்ஜி வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி டோட்டல் எனர்ஜி வந்து கன்சர்வ்டா இருக்கும். அதனாலதான் இந்த ஈன்றது எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப இது வந்து கெப்பாசிட்டர், இது வந்து இண்டக்டர். ஓகேவா? இந்த இண்டக்டர்ல கரண்ட் ஐன் ஃப்ளோ ஆகுது பட் சம் டைம் t. இது வந்து இனிஷியல் கண்டிஷன்ல ஏதோ சம் டைம் t-ல Qன்ற சார்ஜ் வந்து இந்த கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்ல இருக்கு, ஐன்ற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதுல வந்து KVL அப்ளை பண்ண போறேன். கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்ளை பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? VC minus VL
ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் விசி என்னன்னா Q பை சி. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டர்னா எல் டிஐ பை டிடி ஈக்குவல்ஸ் டு 0. இப்ப கரண்ட் அப்படின்றது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஓகேவா? ஸோ டிக்யூ டிவைடட் பை டிடி அப்படின்னு எழுதிக்கலாம். கரண்ட் வந்து டிக்யூ டிவைட் பை டிடின்னு பொதுவாக எழுதுவோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கியூ அப்படின்றது இங்க ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ் கிடையாது, இந்த கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய சார்ஜ். ஸோ கெப்பாசிட்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் குறைய குறைய தான் வந்து கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து கெப்பாசிட்டரோட சார்ஜ் குறைஞ்சாதான் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு மைனஸ் சேர்க்கணும். ஓகேவா? ஐ ஈக்குவல்ஸ் டு மைனஸ் டிக்யூ பை டிடி. இந்த ஐயை நான் எங்க சப்ஸ்டிட் பண்றேன்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றேன். ஓகேவா? ஏற்கனவே ஐன்றது மைனஸ் டிக்யூ பை டிடி. இதை திரும்பி நம்ம வந்து டைம்ல டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டி ஸ்கொயர் கியூ பை டிடி ஸ்கொயர்னு மாறிடும். இப்போ வந்து நான் இதை சப்ஸ்டிட் பண்ணேன்னா கியூ பை சி மைனஸ் எல் டி பை டிடி. ஐக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், மைனஸ் டி கியூ பை டிடி ஈக்குவல்ஸ் 0 சப்ஸ்டிட் பண்ணேன். அப்படி பண்ணேன்னா கியூ பை சி இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் எல் டி கியூ பை டிடி அகைன் நம்ம டைமால் டிஃபரன்ஷியேட் பண்றதால டி ஸ்கொயர் கியூ டிவைடட் பை டிடி ஸ்கொயரா மாறி ஈக்குவல்ஸ் 0. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எல்லால டிவைட் பண்ண போறேன். இந்த மொத்த ஈக்குவேஷனை எல்லால டிவைட் பண்ண போறேன். ஸோ கியூ டிவைடட் பை எல்சி பிளஸ் டி ஸ்கொயர் கியூ டிவைடட் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 0. அதாவது டி ஸ்கொயர் கியூ டிவைட் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் இந்த கியூ பை எல்சி வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன், 1 பை எல்சி கியூ ஈக்குவல்ஸ் 0 எழுதிக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை பாத்தீங்கன்னா நம்ம ஆசிலேஷன் சாப்டர் படிச்சிருப்போம் இல்லையா? ஆசிலேஷன் சாப்டர்ல ஸ்ப்ரிங் பெண்டுலமோட ஆசிலேஷன் இது எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஆசிலேஷன். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஈக்குவேஷன் ஆசிலேஷனுக்கு என்ன தெரியுமா, டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 0. ஓகேவா? இதுதான் வந்து ஜெனரல் ஈக்குவேஷன். இங்க வந்து டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் 0 இருக்கு இல்லையா? இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்க கியூவை போடுங்க, இந்த ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக இந்த எல்சியை போட்டீங்கன்னா 1 பை எல்சி போட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டும் என்னதுன்னா ஈக்குவலண்ட். ஓகேவா? இதுல ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா இந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜ் வந்து ஆசிலேட் ஆகுது. அதாவது சார்ஜ் ஃபர்ஸ்ட் குறையுது, அப்புறம் திரும்பி இன்க்ரீஸ் ஆகுது, குறையுது இன்க்ரீஸ் ஆகுது, குறையுது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஆசிலேஷன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்த பாருங்க, ஒமேகா ஸ்கொயரும் இந்த 1 பை எல்சி ஈக்குவலா இருக்கும். ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1 பை எல்சி, ஒமேகா ஈக்குவல்ஸ் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. ஒமேகா ஈக்குவல்ஸ் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. அதாவது இந்த சார்ஜ் வந்து கெப்பாசிட்டர் உள்ள சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆகுது, திரும்பி சார்ஜ் ஆகுது, டிஸ்சார்ஜ் ஆகுது. அதே மாதிரி கரண்ட் ஐ வந்து இண்டக்டர்ல ஃபர்ஸ்ட் 0வா இருக்கும், அப்புறம் மேக்ஸிமம் ரீச் ஆகும், திரும்பி குறைஞ்சு குறைஞ்சு 0 வரும், திரும்பி மேக்ஸிமம் ரீச் ஆகும். ஸோ இது எந்த ஃப்ரீக்வன்சில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி அப்படிங்கிற ஆங்குலர் ஃப்ரீக்வன்சில தான் இந்த ஆசிலேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்ப நமக்கு ஒமேகா தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ வந்து சார்ஜையும் கரண்ட்டையும் நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ல எழுத முடியும். ஓகே, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒமேகா ஈக்குவல்ஸ் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ ஒமேகா ஈக்குவல்ஸ் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி இருக்கு இல்லையா? இந்த ஒமேகாக்கும் நம்ம ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி படிச்சோம் இல்லையா, அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்னன்னா 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி அப்படின்னு படிச்சுப்போம். ஆனா நம்ம படிச்ச ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட், இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஓகேவா? சரி, இப்போ ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ஜ் Q ஈக்குவல்ஸ் டு Q நாட் காஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அதாவது டைம் டி ஈக்குவல் 0, டைம் டி ஈக்குவல் 0ல கெப்பாசிட்டர்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்கு பதிலா 0 பண்ணுங்களேன், காஸ் 0 வந்து 1 ஆயிரும். Q ஈக்குவல்ஸ் டு Q நாட். டைம் டி ஈக்குவல் 0 கெப்பாசிட்டர்ல மேக்ஸிமம் சார்ஜ் இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்ப ஆஃப்டர் சம் டைம் டி
ஏதோ சம் எக்ஸ் டைம்ல வந்து கெப்பாசிட்டர்ல 0 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சார்ஜே வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பர்ட்டிகுலர் டைம் வந்து கண்டுபிடிக்கும். ஈக்குவல்ஸ் டு இப்போ இது வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். பண்ணோம்னா 0 ஈக்குவல்ஸ் டு Q நாட் காஸ் ஒமேகா டின்னு வரும். ஸோ இந்த காஸ் ஒமேகா டி எப்போ 0வா இருக்கும் அப்படின்னா ஒமேகா டி வந்து π/2 இருந்தால் தான் 0வா இருக்கும். ஓகேவா? ஒமேகா அப்படின்றது என்னது? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ 2π டிவைட் பை டி π/2. ஸோ இந்த பை கேன்சல் பண்ணா டி ஈக்குவல்ஸ் டு T/4. அதாவது ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு டைம் பீரியட் டி எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல T/4 அந்த ஒரு ஃபுல் சைக்கிள்ல T/4 டைம் ஆகுறப்ப நமக்கு வந்து என்ன ஆயிரும்? சார்ஜ் வந்து 0 ஆயிரும். ஓகேவா? பேசிக்கலி என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆயிருக்கும். ஓகேவா? பிளஸ் Q0 மைனஸ் Q0 அப்படின்னு சார்ஜ் ஆயிருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே வரப்ப சம் ஆர்பிட்ரரி சார்ஜ் Q பிளஸ் Q மைனஸ் Q அப்படின்னு ஆயிரும். ஓகேவா? இன்னும் இது குறையிறப்ப ஒரு கட்டத்துல 0 ஆயிரும். ஓகேவா? இன்னும் இது குறையிறப்ப என்ன நடக்கும்னா இந்த கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்ல உள்ள சார்ஜஸ் வந்து இன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல மைனஸ் Q வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பிளஸ் Q. ஓகேவா? திரும்பி இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் Q0 பிளஸ் Q0. பேசிக்கா என்ன நடக்குதுன்னா இந்த சார்ஜ் அப்படியே ஃபிளிப் ஆயிரும். ஓகேவா? ஸோ Q0 இருக்கும். அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு 0 வரும். திரும்பி மைனஸ் Q0 வரும். திரும்பி 0 வரும். திரும்பி பிளஸ் Q0 வரும். ஓகேவா? ஸோ இது வந்து கொசைன் வேவ் இல்லையா? கொசைன் வேவ் பார்க்க இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் என்னன்னா Q0. ஆக்சுவலி இது வந்து சைன் வேவ் இல்லையா? கொசைன் வேவ் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? கொசைன் வேவ் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகிறப்ப அட் டைம் t ஈக்குவல் 0ல Q0 சார்ஜ் இருக்கும். இதுதான் வந்து ஒரு சைக்கிள் இல்லையா? இதுல இருந்து இது வர ஒரு சைக்கிள். இந்த டைம் பீரியட் தான் வந்து t. ஸோ இந்த பார்ட் இருக்கு இல்லையா? இது வந்து T/2. அப்ப இது T/4. இது 3T/2. இது T. இந்த பாயிண்ட் வந்து T. ஸோ நம்ம ஈக்குவேஷன் பாருங்க. நாம என்ன கண்டுபிடிச்சோம்? எப்போ வந்து சார்ஜ் 0 இருக்கும்னு கண்டுபிடிச்சோம். அதுதான் எக்ஸ்னு வச்சுக்கோம். எப்போ வந்து 0 இருக்கும் அப்படின்னா டைம் T/4ல 0 இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த சார்ஜ் வந்து குறைஞ்சிட்டே வருது, குறைஞ்சிட்டே 0 வருது. அப்புறம் மைனஸ்ல போகுது. மைனஸ்ல போகுதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்ல உள்ள சார்ஜஸ் ஃபிளிப் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஃபிளிப் ஆகி மேக்ஸிமம் போகுது. இப்போ இந்த மேக்ஸிமம் எண்ட் தான் வந்து மைனஸ் Q0. திரும்பி வந்து அதுல இருந்து டிக்ரீஸ் ஆகி அப்படியே 0 வருது. திரும்பி பாசிட்டிவா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆசிலேஷன். எல்சி ஆசிலேஷன்ல இந்த சார்ஜ் வந்து இந்த மாதிரி ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதே மாதிரியே நம்ம வந்து கரண்ட்டுக்கும் வந்து ஈக்குவேஷன் தான். அதாவது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த இண்டக்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இண்டக்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம வந்து கெப்பாசிட்டருக்கு என்ன சொன்னோம்னா Q ஈக்குவல்ஸ் டு Q0 காஸ் ஒமேகா டி அப்படின்னு எடுத்தோம். ஏன்னா காஸ் ஒமேகா தான் காஸ் ஃபங்க்ஷன் தான் என்னன்னா டைம் டி ஈக்குவல் 0 மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். நம்ம கெப்பாசிட்டர்ல டைம் டி ஈக்குவல் 0 மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுத்தோம். கரண்ட் பொறுத்தவரை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஐஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் dQ/dt அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இந்த சார்ஜ் ஈக்குவேஷனை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி மைனஸ் போட்டோம்னா அதான் வந்து கரண்டோட ஈக்குவேஷன். I ஈக்குவல்ஸ் டு மைனஸ் இது வந்து Q0 ஆயிரும். காஸ் ஒமேகா டி என்னதுன்னா மைனஸ் சைன் ஒமேகா டி இன்டு ஒமேகா. அப்ப என்ன ஆயிரும்? ஐஸ் ஈக்குவல்ஸ் டு Q0 ஒமேகா சைன் ஒமேகா டி. இந்த Q0 ஒமேகா இருக்கு இல்லையா? இதை வந்து நான் I0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஐஸ் ஈக்குவல்ஸ் டு I0 சைன் ஒமேகா டி. ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த இண்டக்டர்க்குள்ள ஈக்குவேஷன் இதுதான். ஐஸ் ஈக்குவல்ஸ் டு I0 சைன் ஒமேகா டி. அப்ப இந்த ஈக்குவேஷன் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அட் டைம் t is equal 0ல கரண்ட் எதுவும் ஃப்ளோ ஆகாது. அட் டைம் t is equal to T/4 ல மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அட் டைம் t is equal to T/2ல 0 கரண்ட் ஃப்ளோ ஆகும். 3T/2ல என்ன நடக்கும் அப்படின்னா
கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டர்ல வந்து சார்ஜ் ஆப்போசிட்டா ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க வந்து பிளஸ் கியூ இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் கியூ ஆயிரும். இங்க பிளஸ் கியூ ஆயிரும். இப்ப இங்க கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து கரண்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்ப கரண்டோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்புறமா டைம் t is equals to கேபிட்டல் T ல I நாட் வந்து 0 ஆயிரும். ஓகே. ஸோ எல்சி ஆசிலேஷன் பொறுத்தவரை அவ்வளவுதான். பேசிக்கலி நம்ம ஒரு கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணி அதை இண்டக்டர் கூட கனெக்ட் பண்றோம். அப்படி கனெக்ட் பண்றப்ப சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஆசிலேஷனுக்குள்ள ஈக்குவேஷன்ஸ் அப்புறம் அதுக்குள்ள ஃப்ரீக்வன்சி இது எல்லாமே டெரைவ் பண்ணோம். இதுதான் வந்து எல்சி ஆசிலேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகே. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்றதுனா பேசிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் த வோல்டேஜ். அதாவது இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்க்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதை வந்து பிரைமரி காயில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிரைமரி காயில், இதை செகண்டரி காயில்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி நினைச்சுங்க. ஓகேவா? இப்ப இந்த பிரைமரி காயில நான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை கொடுக்குறேன். ஓகேவா? பிரைமரி காயில நான் வந்து வோல்டேஜ் கொடுத்தேன். ஒரு காயில் பேசிக்கலி ஒரு காயில்ல நான் ஒரு டிசி வோல்டேஜ் வச்சுக்கோங்க. வோல்டேஜ் கொடுத்தேன் அப்படின்னா இதுல வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் இல்லையா? ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறதால இதுல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி அந்த இண்டக்டர் சுத்தி அந்த ரீஜியன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? இப்ப இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வோல்டேஜ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் டைம்ஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில் இன்ட்டு d5/dt அப்படின்னு சொல்லுது. அதாவது இது ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஃப்ளக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம வோல்டேஜ் கொடுத்து ஃப்ளக்ஸை ஜென்ரேட் பண்ணுவோம். இப்போ இந்த கேஸை பாருங்களேன். இதுதான் நான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா பேட்டரி மாட்ட போறதுல அதுக்கு பதிலாக ஒரு வோல்ட் மீட்டர் மாட்டுறேன். ஸோ வோல்ட் மீட்டரை மாட்டிட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த காயில் இருக்குல்ல, இந்த காயில் 1, இந்த காயில் 1 இந்த காயில் 2 கிட்ட கொண்டு வரேன். கிட்ட கொண்டு வரப்ப இந்த ஃபீல்ட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ஃபீல்ட் ரேஞ்ச் கொஞ்சம் இது வழியும் பாஸ் ஆகும். ஓகேவா? அப்படி பாஸ் ஆகுறப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஎம்ஐ லா வந்து என்ன சொல்லுது? இஎம்ஐ லா என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ், அதாவது காயில் 1னால உருவாகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து காயில் 2ல ஃப்ளோ ஆகுது. இந்த ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுதான் d5/dt. ஸோ இங்க வந்து வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் ஆகும். ஓகேவா? அந்த இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவுனா v ஈக்குவல்ஸ் டு மைனஸ் என் d5/dt. இந்த n அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில். ஸோ இந்த காயில் இருக்கு இல்லையா, இந்த காயில்ல உள்ள நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான் என்னன்னா இதுல ஜென்ரேட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல். ஓகேவா? v ஈக்குவல்ஸ் டு மைனஸ் என் d5/dt. ஓகே. இப்போ பேசிக்கலி இந்த பிரைமரி காயில நான் வந்து ஏசி சோர்ஸ் கொடுக்கறதால இதுல வந்து ஃப்ளக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இந்த ஃப்ளக்ஸ் வந்து இந்த செகண்டரி காயில் வழியா ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அப்படி ஃப்ளோ ஆகுறதால எனக்கு செகண்டரி காயில வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இங்க நான் ஒரு வோல்ட் மீட்டர் வச்சேன்னா எனக்கு வந்து மெஷர் பண்ண முடியும். ஓகே. இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஃப்ளக்ஸ்னால வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ்னால மட்டும்தான் வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ சப்போஸ் ஒரு காயில் இருக்கு, இதுல வந்து நான் கான்ஸ்டன்டா ஒரு ஃப்ளக்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சப்போஸ் ஒரு மேக்னெட்டே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோமே, நார்த் சவுத், இந்த நார்த் சவுத் மேக்னெட்னால ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னா நமக்கு வந்து வோல்டேஜ் இன்டியூஸே ஆகாது. ஓகேவா? எப்போ வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும்னா இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் தான் வந்து வோல்டேஜுக்கு ப்ரொபோர்ஷனல். ஸோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன கொடுக்கணும், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் கொடுக்கணும். டைரக்ட் கரண்ட் கொடுத்தோம்னா இங்க ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், அதனால இங்க வந்து எந்த ஃப்ளக்ஸுமே ஜென்ரேட் ஆகாது.
ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த கரண்ட் வந்து இந்த ஐ வேல்யூ சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ கரண்ட் சேஞ்ச் ஆகுறதால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதால இதுல திரும்பி வந்து இன்டியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுல நம்ம ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கொடுத்தோம்னா இங்கே எனக்கு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கிடைக்கும். ஓகேவா? விஏசி பிரைமரி காயில கொடுப்பேன், எனக்கு செகண்டரி காயில கிடைக்கும். ஓகே, இப்ப வோல்டேஜ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா பிரைமரி காயில நான் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸை கம்மியா வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து என்பி. செகண்டரி காயில நான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை அதிகமா வைக்கிறேன். வோல்டேஜ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இல்லையா? அதனால இங்க நான் வந்து ஒரு 5 வோல்ட் ஏசி வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து கண்டிப்பா கிரேட்டர் than 5 வோல்ட் தான் வரும். சப்போஸ் ஒரு 10 வோல்ட் வச்சுக்கோங்க. 10 வோல்ட் ஏசி இங்க ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இன்டியூஸ் ஆகும். இப்ப இந்த டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதுல வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 5 வோல்ட் வந்து இன்புட்டா கொடுத்தேன் ஏசி. எனக்கு வந்து அவுட்புட் 10 வோல்ட் ஏசியா கிடைச்சு. ஓகேவா? அதனால இதெல்லாம் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது பிரைமரி காயில டர்ன்ஸ் அதிகமா வச்சுக்கணும். பிரைமரி காயில டர்ன்ஸ் அதிகமா வச்சுட்டு செகண்டரி காயில டர்ன்ஸ் வந்து குறைச்சு வச்சுக்கோங்க. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு 5 வோல்ட் கொடுத்தேன்ல, எனக்கு இங்க 2 வோல்ட் தான் வரும். பேசிக்கலி என்ன நடந்திருக்குன்னா ஸ்டெப் டவுன் ஆயிருக்கு. ஓகேவா? 5 வோல்ட் வந்து 2 வோல்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சொல்லுவோம். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா வோல்டேஜ் வந்து அதிகப்படுத்திக்கும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னா வோல்டேஜ் வந்து கம்மியாகும். பிரைமரி காயில் இருக்கா? இது வந்து வி பிரைமரி ஈக்குவல்ஸ் டு மைனஸ் என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி காயில் டி5 பை டிடி. ஓகேவா? செகண்டரி காயில்ல எவ்வளவு இன்டியூஸ் ஆகும் அப்படின்னா மைனஸ் என் செகண்டரி காயில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில் டி5 பை டிடி. இப்போ நான் இது ரெண்டும் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணேன்னா விபி பை விஎஸ் ஈக்குவல்ஸ் டு என்பி டிவைட் பை என்எஸ். அதாவது பேசிக்கலி பிரைமரி காயில்ல உள்ள டர்ன்ஸ் அதிகப்படுத்தி செகண்டரி காயில்ஸ்ல டர்னை வந்து கம்மிப்படுத்தினா எனக்கு வந்து செகண்டரியில உள்ள வோல்டேஜ் வந்து கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில் கம்மியா இருக்கு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில் அதிகமா இருக்கு, செகண்டரி காயில கம்மியா இருக்குன்னா இது என்னதுன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இதே இது பிரைமரி காயில கம்மியா இருக்கு, செகண்டரி காயில டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். பேசிக்கலி இதுல வந்து செகண்டரி காயில வோல்டேஜ் கம்மியா வரும், இங்க செகண்டரி காயில வோல்டேஜ் அதிகமா வரும். பவர் எஃபிஷியன்சி பார்ப்போம். எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி பார்ப்போம். பவர் ஈக்குவல்ஸ் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட். ஓகேவா? பவர் ஈக்குவல்ஸ் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட். இப்போ எஃபிஷியன்சி அப்படின்றது என்னன்னா ஈட்டா. எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். ஓகேவா? அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் தான் வந்து எஃபிஷியன்சி. ஓகே, இப்ப நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில் பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில் இது ஈக்குவல்ஸ் டு என்ன சொல்லலாம், வோல்டேஜ் இன் பிரைமரி காயில் டிவைடட் பை வோல்டேஜ் இன் செகண்டரி காயில் சொல்லலாம், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு கரண்ட் இன் செகண்டரி காயில் டிவைட் பை கரண்ட் இன் பிரைமரி காயில். அதாவது பவர் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து நான் பிரைமரி காயில ஒரு பவர் 5 வாட் பவர் கொடுக்குறேன்னா எனக்கு அவுட்புட்லயே 5 வாட் பவர் தான் கிடைக்கும். நம்ம வந்து எனர்ஜி இங்க கிரியேட்டும் பண்ணல, டெஸ்ட்ராயும் பண்ணல. நம்ம ஜஸ்ட் வோல்டேஜ் அதிகப்படுத்தி கரண்ட் டிக்ரீஸ் பண்றோம், இல்ல கரண்ட் அதிகப்படுத்தி வோல்டேஜ் டிக்ரீஸ் பண்றோம். அதான் வந்து ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன். ஓகேவா? அதனால பாத்தீங்கன்னா P ஈக்குவல்ஸ் டு VI இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால வோல்டேஜ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்டா இருக்கும். ஓகேவா? இப்போ VP டிவைட் பை VS வந்து IS பை IP இருக்கும். ஓகே, இந்த ஒரு ரிலேஷன் பாத்துங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். V secondary I secondary divided by V primary
ஐ பிரைமரி. ஓகே. இப்ப இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு எஃபிஷியன்சி வந்து 100% இருக்கும். ஆனா எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மருமே ஐடியல் கிடையாது. எப்படியும் சம் ஃப்ளக்ஸ் வந்து வெளியில வேற ஒரு ரீஜியன்ல வந்து லாஸ் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி ஹீட்டாவும் வந்து டிசிபேட் ஆகும். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் 100%ன்னு சொல்லுவோம். ஓகேவா? எஃபிஷியன்சி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இதுல விஎஸ் பை விபி இல்ல ஐஎஸ் பை ஐபி இது தெரியல அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுவும் ஈக்குவலண்ட், இதுவும் ஈக்குவலண்ட். நீங்க எந்த எந்த ஒரு ரிலேஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஐஎஸ்ன்றது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ செகண்டரி காயில், ஐபின்றது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ பிரைமரி காயில். ஓகே. நான் சொன்னேன் இல்லையா 100% எஃபிஷியன்சி இருக்காதுன்னு. அப்ப எப்படிலாம் லாஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லீக்கேஜ் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஸோ பிரைமரி காயில இருந்து எல்லா ஃப்ளக்ஸுமே செகண்டரி காயில் போறதில்ல. சில ஃப்ளக்ஸ் வந்து வெளியில வந்து லாஸ் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் டியூ டு வைண்டிங்ஸ். நம்ம வந்து காயில் வந்து நிறைய காப்பர் யூஸ் பண்ணி வைண்ட் பண்றோம் இல்லையா? ஸோ இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்ப இதுல சம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஐ ஸ்கொயர் ஆர்டி அப்படின்ற ஹீட் வந்து இதுல டிசிபேட் ஆகும். இது செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா ஹிஸ்டரிசஸ் லாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்டரிசஸ் லாசஸ் இது ஒண்ணு. அடுத்து என்ன எட்டி கரண்ட் லாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால நமக்கு வந்து என்னன்னா ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதான் வந்து எட்டி கரண்ட். எட்டி கரண்ட் லாசஸ் இதனால டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி 100% இருக்கு. ஓகே. ஸோ இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா எல்சி ஆசிலேஷன், அதாவது கெப்பாசிட்டரையும் இண்டக்டரையும் மட்டும் கனெக்ட் பண்ணா அது எப்படி அதோட சார்ஜ் எப்படி ஆசிலேட் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பத்தி பார்த்தோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பிரைமரி காயில்னா என்ன, செகண்டரி காயில்னா என்ன, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கும் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தோம். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இது எல்லாமே பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.